As we celebrate Jesus on this Palm Sunday, இந்த குருத்தோலை ஞாயிறன்று நாம் இயேசுவை கொண்டாடி மகிழும்போது we are reminded that he is the King of Kings and the Lord of Lords. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறார் என்று நினைப்பூட்டப்படுகிறோம். He wanted to express that on Palm Sunday to all people. குருத்தோலை ஞாயிறன்று சகல ஜனங்களுக்கும் வெளிப்படையாகவே தேவன் தெரிவிக்க விரும்புகிறார். Of course, he was going to be slain as a lamb. ஆட்டுக்குட்டியாக அவர் பலியிடப்பட போகிறார் என்பது உண்மைதான். But through that, he wanted to show that he is going to become the King of Kings and the Lord of Lords. ஆகிலும் அதன் மூலம் அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக போகிறார் என்பதை காண்பிக்க விரும்பினார். And that's why the procession of praise was held from Bethany to Jerusalem on Palm Sunday. ஆகவேதான் குருத்தோலை ஞாயிறன்று பெத்தானியா முதல் எருசலேம் வரைக்கும் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் பவனி போகிறார்கள். In John 12 and verse 13, யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிப்போமானால், they took palm branches and went out to meet Jesus. அவர்கள் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு இயேசுவுக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு shouting, Hosanna! ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். Blessed is he who comes in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். Blessed is the King of Israel. இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். Blessed is the King. ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். They praised him and honored him. அவர்கள் அவரை துதித்து கனம் பண்ணினார்கள். Now this Palm Sunday procession which we commemorate இப்போது நாம் கொண்டாடுகிற இந்த குருத்தோலை ஞாயிறின் பவனியானது started in Bethany. பெத்தானியாவிலே தான் அந்த பயணம் புறப்பட்டது. It starts from John chapter 11. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே தான் அது ஆரம்பமாகிறது. It starts from the process of death into glory. மரணத்தின் செயல்பாடானது மகிமையடைவதற்கு ஏதுவாக அது ஆரம்பிக்கிறது. In John chapter 11 and verse 1, யோவான் 11ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில், it was reported to Jesus that Lazarus, his beloved friend, was sinking with sickness. இயேசுவுக்கு மிகவும் பிரிய சிநேகிதனாகிய லாசரு மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி இயேசுவுக்கு They வருகிறது. wanted Jesus to come and raise him from the sick bed. இயேசுவானவர் வந்து வியாதி படுக்கையில் இருக்கிற லாசருவை எழுப்ப வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். But Jesus never went. இயேசுவானவர் அங்கு போகவே He இல்லை. waited where he was. இயேசு தாம் இருந்த இடத்திலேயே காத்திருந்தார். And he told his disciples in verse 4, 4ஆம் வசனத்தில் தம் சீஷர்களிடம் இயேசு சொன்னார், this sickness will not end in death. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராது. No. அப்படி அல்ல. No. அப்படி இல்லை. It is for God's glory. தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாகவே So that இருக்கிறது. God's Son may be glorified through this. இதன் மூலம் தேவ திருக்குமாரன் மகிமைப்படுவார் It என்றார். started with death. மரணத்தில்தான் இது ஆரம்பித்தது. The process from going from death into glory. மரணத்தில் இருந்து மகிமைக்குள்ளாக போகும் செயல்பாடு. And Jesus waited where he was until Lazarus died. லாசரு மரிக்கும் வரை இயேசுவானவர் தாம் இருந்த இடத்திலேயே காத்திருந்தார். Jesus allowed Lazarus to die because that was the last miracle that happened before Jesus went to the cross. இயேசுவானவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக நடந்த கடைசி அற்புதமாக இருந்தபடியினால் லாசரு மரணமடையும் வரை இயேசுவானவர் காத்திருந்தார். And on the fourth day he came and by the power of God raised him from the dead. 4ஆம் நாளன்று வந்த இயேசு தேவனுடைய வல்லமையினாலே மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். Jesus raised Lazarus from the dead. இயேசுவானவர் லாசருவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். Jesus said, this sickness of Lazarus will not end in death, but it shall end for God's glory. லாசருவின் இந்த மரணம் மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமையில் தான் நிறைவடையும் So என்று இயேசு God சொன்னார். allowed Lazarus to be sick and to die. லாசரு வியாதிப்படவும் மரணமடையவும் தேவன் அனுமதித்தார். For him to be resurrected for God's glory. தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக ஒரு உயிரோடு எழும்படியாக Lazarus was used to show Jesus that in a few days you too are going to die. இன்னும் சில நாட்களுக்குள்ளாக நீரும் கூட மரணமடைய போகிறீர் என்பதை இயேசுவுக்கு காண்பிக்கும்படி லாசரு பயன்படுத்தப்பட்டார். Jesus, your death will end
for God's glory. இயேசுவே உம்முடைய மரணம் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாகவே முடியும் என்றார். God will raise you up on the third day. மூன்றாம் நாளில் தேவன் உம்மை உயிரோடு எழுப்புவார். So the death of Lazarus and the resurrection of Lazarus was a sign to Jesus that even though he would die giving up his life, God would raise him up on the third day. மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுத்து மரித்தாலும் தேவன் அவரை மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்புவார் என்றுதான் லாசருவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் இயேசுவுக்கு அடையாளமாயிருந்தது. The resurrection of Lazarus brought faith to Jesus himself, the man Jesus himself, that he would also rise up and God would raise him up. தேவன் தம்மையும் உயிரோடு எழுப்புவார், தாமும் உயிரோடு எழும்புவேன் என்று லாசருவின் உயிர்த்தெழுதல் இயேசுவை விசுவாசிக்கும்படியாக Even செய்தது. today, my friends, இன்றைக்கும் என கண்பானவர்களே, you are God's children. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் But இருக்கிறீர்கள். how much agony comes to you many times. ஆகிலும் அநேகம் தரம் எவ்வளவுக்கு அதிகமான வேதனைகள் உங்களை பதம் You பார்க்கின்றன. live righteously. நீங்கள் நீதியாக தான் ஜீவிக்கிறீர்கள். You give to God. நீங்கள் தேவனுக்கும் கொடுக்கிறீர்கள் தான். You serve the poor. ஏழை மக்களுக்கு பணிவிடை All in the செய்கிறீர்கள். name of Jesus. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தான் செய்கிறீர்கள். But why the sufferings that come to you? அப்படி இருந்தும் ஏன் கஷ்டப்பாடுகள் உங்களை பதம் When பார்க்கின்றன? we go through suffering, the first question we ask is, why should it come to me? கஷ்டப்படும் போது ஏன் இந்த பாடுகள் எனக்கு நேரிட வேண்டும் என்று தானே முதலாவது கேட்கிறோம். Why should it come to my children? இது ஏன் என் பிள்ளைகளுக்கு வர வேண்டும்? Why should it come to my ministry? இது ஏன் என் ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று அங்கலாய்க்கிறோமே. My friend, அன்பானவர்களே, it is for you to be resurrected. God allows it. நீங்கள் உயிர்த்தெழ வேண்டும் என்பதற்காகவே தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். You are the sign for the whole world for God's resurrection power. தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முழு உலகத்துக்கும் நீங்களே அடையாளமாய் இருக்கிறீர்கள். Second step of the journey. இந்த குருத்தோலை பவனியின் இரண்டாம் படி என்னவென்றால், Because of this miracle of Lazarus being raised from the dead, many people believed in Jesus. லாசரு மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்ட அற்புதத்தின் நிமித்தம் அநேகர் இயேசுவை And according விசுவாசித்தார்கள். to John 11:45, யோவான் 11:45 வசனத்தின்படி those people put their faith in Jesus. அந்த ஜனங்கள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். And they all came to glorify Jesus for the miracle they saw Jesus do in raising Lazarus from the dead. இயேசு லாசருவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிறதை கண்ட அற்புதத்தின் நிமித்தம் இயேசுவுக்கு மகிமை செலுத்தும்படி கூடி It is வந்தார்கள். they who took the palm leaves and they said, Jesus, the miracle worker, the one who raises people from the dead, and said, blessed be God for this Jesus. அவர்கள்தான் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிற அற்புதங்களை செய்கிற இயேசுவானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று And வாழ்த்தினார்கள். they all praised the Lord. எல்லாரும் கர்த்தரை துதித்து But போற்றினார்கள். who were these people? ஆயிலும் இந்த ஜனங்கள் These are யாராயிருந்தார்கள்? people who came to cry with Mary and Martha during the death of Lazarus. லாசருவின் மரண நேரத்தில் மரியாளோடும் மார்த்தாளோடும் சேர்ந்து துக்கத்தில் அழுது புலம்பும்படி John வந்தவர்கள் இவர்கள். 11:33. யோவான் They came 11:33 to cry with Mary. மரியாளோடு கூட சேர்ந்து அழுவதற்காகவே They cried வந்தவர்கள். in the house with her. வீட்டிலே மரியாளோடு கூட சேர்ந்து They அழுதார்கள். went with her to the grave and cried with her. மரியாளோடு கல்லறையினிடத்திற்கும் போய் கண்ணீர் விட்டு God அழுதார்கள். gives us such people who will cry with us when we go through problems. நாம் பிரச்சனைகளில் அலசடிப்படும் நேரத்தில் நம்மோடு கண்ணீர் சிந்து மக்களை தேவன் நமக்கு Proverbs தருகிறார். 17:17. நீதிமொழிகள் 17:17 சொல்லுகிறது, A brother is born for times of adversity. இடுக்கணில் உதவவே ஒரு சகோதரன் பிறந்திருக்கிறான். And a friend loves at all times. சிநேகிதன் எல்லா காலத்திலும் God சிநேகிப்பான். gives you such people who cry with you all the time. என் நேரமும் உங்களோடு கண்ணீர் சிந்தி அழக்கூடிய மக்களை கர்த்தர் உங்களுக்கு This தருகிறார். was the second group of people who were with Jesus. இவர்கள் தான் இயேசுவோடு கூடவே இருந்த இரண்டாவது கூட்டமான The Bible ஜனங்கள். says in Matthew 18:19, மத்தேயு 18:19 வேதம் கூறுகிறது, Jesus said, if two of you agree concerning anything on earth,
it'll be done by my Father in heaven. இந்த பூமியிலே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் இருவர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொண்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதா தந்தருளுவார் என்று இயேசு சொன்னார். Verse 20 says, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, if 2 or 3 of you gather together in my name, என் நாமத்தினாலே உங்களில் 2-3 பேர் கூடி வந்தால் I will be there in your midst. அங்கே நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். And verse 18 says, 18ஆம் வசனம் கூறுகிறது, whatever you bind on earth will be bound in இந்த heaven. பூமியில் நீங்கள் எதை கட்டினாலும் அது பரலோகத்திலும் கட்டப்படும். Whatever you loose on earth will be loosed in heaven. இந்த பூமியில் நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் Just கட்டவிழ்க்கப்படும். 2 people are needed to bring a miracle from heaven. பரலோகத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள 2 பேர் இருந்தாலே போதும். And those 2 have to agree together. அந்த இருவரும் ஒருமனப்பட்டால் போதும். And that's why God gives us people who will cry with us and agree with us through our tears. ஆகவேதான் நம்முடைய கண்ணீரோடு கூட சேர்ந்து கண்ணீர் சிந்தி ஒருமனப்படுகிற ஜனங்களை தேவன் நமக்கு When தருகிறார். 2 people agree together in the presence of God and shed tears, the Bible says Jesus also joins them and sheds tears for them. தேவ சமூகத்தில் இருவர் ஒருமனப்பட்டு கண்ணீர் சிந்தும் பொழுது இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் சிந்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Today it's not just tears of Jesus, it's tears of blood of Jesus which speaks good things for us. இன்றைக்கு வெறும் இயேசுவின் கண்ணீர் அல்ல, இயேசுவின் இரத்த கண்ணீர் நமக்காக நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. Hebrews 12:24 says so. எபிரேயர் 12:24 When பார்க்கிறோம், 2 join together and cry for a person, இருவர் ஒருமனப்பட்டு ஒருவருக்காக கண்ணீர் விட்டு புலம்பும் போது Jesus joins with tears of blood இயேசு இரத்த கண்ணீரோடு அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். and he gives an answer. ஒரு பதிலை அவர்களுக்கு He தருகிறார். gives an answer. ஒரு பதிலை அவர் He தருகிறார். says, I cried like this on the cross. சிலுவையில் இதை போலல்லவா நான் கண்ணீர் விட்டு அழுதேன். I will listen to your cry, உங்கள் அழுகுரலை நான் your கேட்டருளுவேன். joint cry, உங்கள் ஒரு மனப்பாட்டின் அழுகை and I will answer and do miracles. நான் பதில் கொடுத்து உங்களுக்காக அற்புதங்களை செய்வேன். Yes, that's what happened to Mary. ஆம், அதுதான் மரியாளுக்கும் நடக்கிறது. Mary and those Jews were crying, மரியாளும் அந்த யூதர்களும் அழுது கொண்டிருந்தார்கள். and Jesus joined with them and wept. இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டார். John 11:35. யோவான் 11:35. And the miracle happened. Lazarus came out of the grave. உடனே அற்புதம் நடந்தது. லாசரு கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். Today, இன்றைக்கும் God is giving you such people to cry with you. உங்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உங்களுக்கு You need to தருகிறார். value such people who are crying with you. உங்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் சிந்துபவர்களை நீங்கள் மதிக்க 1 வேண்டும். Corinthians 7 and verse 14. 1 கொரிந்தியர் 7:14 வசனம் It சொல்லுகிறது, says, an unbelieving husband is sanctified by the believing wife. விசுவாசிக்கிற மனைவியினாலே அவிசுவாசியாயிருக்கிற கணவன் When பரிசுத்தமாக்கப்படுகிறார். my father's lungs failed, என் தந்தையின் நுரையீரல்கள் செயல் இழந்தபோது he said, why should this happen to me? ஏன் எனக்கு இது நடக்க வேண்டும் என்று Where அங்கலாய்த்தார்கள். is God? தேவன் எங்கே இருக்கிறார்? All the things that he said will not be fulfilled now. I'm going to die. அவர் சொன்ன எதுவுமே இப்பொழுது நிறைவேறாதே, நான் மரிக்க போகிறேனே. He was vomiting blood. இரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். His chest was full of pain. அவருடைய நெஞ்சு முழுவதும் வலி வேதனையில் துடித்தார்கள். He was put all alone. Even I, his little son, could not go and be with him. அவருடைய குட்டி மகனாய் இருக்கிற நானும் உள் போக கூடாதபடி தனிமையில் He விடப்பட்டார்கள். was in great tears, மகா துயர கண்ணீர் வடித்தார்கள். but tears without hope. நம்பிக்கை இல்லாத கண்ணீர் சிந்திக் When கொண்டிருந்தார்கள். my father would say this, என் தந்தை இப்படி சொல்லும்போது my mother, who was very young, stood by his side. மிகவும் இள வயதில் இருந்த என் தாயார் அவர் அருகிலே நிற்பார்கள். She would cry கண்ணீர் விட்டு அழுவார்கள். and she would say, you will not die. நீங்கள் மரிக்க மாட்டீர்கள் என்பார்கள். God's word will not fail. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்த்து If போகாது. God has spoken to you, it will be fulfilled. தேவன் உங்களோடு பேசியிருந்தால் அது அப்படியே You நிறைவேறும். will be raised by Jesus. இயேசுவால் நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்பார்கள். God will take your word and your prayers and your tears to millions and do miracles. கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை, ஜெபத்தை, கண்ணீரை கொண்டு போய் அவர்களுக்கு அற்புதம் Your செய்வார். tears and my father's tears joined together. என் தாயாரின் கண்ணீரும் தந்தையின் கண்ணீரும் இரண்டர கலந்தன. One without faith, one with faith. ஒன்று விசுவாசத்தோடு மற்றொன்று விசுவாசம் இல்லாமல். And finally Jesus came இறுதியாக இயேசுவானவர் வந்தார். and said, my son, என் மகனே என்று சொல்லி, I am also crying with you. உம்மோடு சேர்ந்து நானும் But அழுகிறேன். this is the way. ஆனால் இதுதான் வழி என்றார். This is the way. இதுவே வழி என்றார். Unless you go through this, you will not have compassion for the people. இந்த வழியின் ஊடாக நீர் கடந்து செல்லாவிட்டால் மக்கள் மீது மனதுருக்கம் கொள்ள Now மாட்டீர். you are following me. இப்பொழுது நீர் என்னை பின்பற்றுகிறீர். And he raised him up.
இப்படி என் தந்தையை எழுப்பினார். God will do that for you. உங்களுக்கும் கர்த்தர் அப்படியே You செய்வார். have your spouse, you have your husband, you have your children who cry with you. உங்களோடு கண்ணீர் விட்டள உங்கள் வாழ்க்கை துணை, கணவர், பிள்ளைகள் இருக்கிறார்களே. Many times you don't value it. பல நேரங்களிலே நீங்கள் அதை மதிப்பதே இல்லை. You lose sight of your own whole family who cries for you. You are ungrateful. I am ungrateful. And we look to somebody to come and help us. உங்களோடு சேர்ந்து அழுகிற சொந்த குடும்பத்தை பார்க்காதபடிக்கு நன்றி கெட்டவர்களாக வேறு யாராவது வருவார்களா என்று தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். But this morning, thank God for the ones God has given you in your own home to cry with you and cry for you. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்காக அழுவதற்கு தேவன் கொடுத்திருக்கும் சொந்த குடும்பத்துக்காக தேவனுக்கு நன்றி Of சொல்லுங்கள். course, we have our prayer tower and we tell the prayer warriors, only cry with the people. Cry with them, cry with them. Jesus will wipe away their tears. எங்கள் எல்லா ஜெப கோபுரங்களிலும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களை பார்த்து ஜனங்களுக்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுங்கள், உங்கள் கண்ணீரை கண்டு இயேசு அற்புதம் செய்வார் என்றுதான் சொல்லுகிறோம். When my father was dying, என்னுடைய தந்தை மரித்துக் கொண்டிருக்கும் போது all the people ran away. எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். Great prophets came and prayed, nothing happened, so they ran away. பெரிய தீர்க்கதரிசிகள் வந்து ஜெபித்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை, ஆகவே ஓடி போய் விட்டார்கள். His friends who said, we will help you, when they saw so much money was needed for his treatment and he was a pauper, everybody ran away. உதவி செய்வோம் என்று வாக்களித்த நண்பர்களும் சிகிச்சைக்கு மிகவும் அதிகமான பணம் தேவைப்படும் என்று பார்த்த உடனே பறந்தோடி விட்டார்கள். Relatives ran away. சொந்த வந்த உறவுகள் ஓடி They விட்டார்கள். said, you went behind Jesus, so let Jesus save you. இயேசுவுக்கு பின்னால் போனாய் அல்லவா, இயேசுவே உன்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். But only one man used to come every day after his work. ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் தினதோறும் தன் பணி முடித்து வருவார். And he would say, அவர் சொல்லுவார், brother, சகோதரனே, I don't know how to pray, எப்படி ஜெபிப்பதென்று எனக்கு தெரியவில்லை, but I can do one thing for you. ஆனால் உங்களுக்காக என்னால் ஒன்று செய்ய I முடியும், will cry with you. உங்களோடு சேர்ந்து அழுகிறேன் என்பார். I'll just sit and cry. உங்க பக்கத்துல உட்கார்ந்து அழுகிறேன் என்பார். From 6 to 9 every day he will sit and cry. தினமும் 6 முதல் 9 மணி வரை உட்கார்ந்து அவர் அழுவார். God raised my father. தேவன் என் தந்தையை எழுப்பினார். And the Lord told my father, கர்த்தர் என் தந்தையிடம் சொன்னார். and he said, கர்த்தர் சொன்னார், don't trust the world, உலகத்தை நம்ப வேண்டாம், trust in me, என்னையே நம்பும், but love everybody. ஆனால் அனைவரிடமும் அன்பு கூரும், Love everybody. யாவரையும் Don't நேசியும். say that man will help me, அந்த மனிதன் உதவி செய்வார், this woman will help me, இந்த பெண் உதவி செய்வார்கள் என்று but சொல்லாதீர்கள். value those who are around you, உம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் who மதிப்பீராக. cry with you. உம்மோடு அழுகிறவர்கள் மீது பெருமதிப்பு வை. I will honor you listening to their prayers. அவர்கள் ஜெபங்களை கேட்டு நான் உம்மை கனம் பண்ணுவேன் என்றார். It is these people who cried with Mary who went with Jesus. மரியாளோடு கண்ணீர் சிந்தினவர்கள் தான் இயேசுவோடு கூட போனார்கள். On the last journey of Jesus towards his death, மரணத்தை நோக்கி இயேசு பயணித்த இறுதி பவனியின் போது, last journey of Jesus towards Jerusalem where he was to be crucified, சிலுவையில் அறையப்பட போகிற எருசலேமை நோக்கி இயேசு மேற்கொண்ட இறுதி யாத்திரையின் போது உடன் it சென்றார்கள். is they who cried on the way for Jesus. அவர்கள் தான் வழிநெடுக இயேசுவுக்காக அழுது கொண்டே போனார்கள். The women who cried for Jesus also. அநேகம் ஸ்திரீகளும் இயேசுவுக்காக கண்ணீர் விட்டு அழுதார்கள். It is their tears and the tears of Jesus which raised him from the death of the cross. அவர்களுடைய கண்ணீரும் இயேசுவின் கண்ணீரும் தான் சிலுவை மரணத்திலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தது. God will give you such people. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உங்களுக்கும் தருவார். You say my husband doesn't love me, என் கணவர் என்னை நேசிப்பதில்லை என்று புலம்புகிறீர்களா? my wife doesn't love me, என் மனைவி என்னை நேசிப்பதில்லை, my children don't respect me. என் பிள்ளைகள் என்னை மதிப்பதே இல்லை என்று சொல்கிறீர்களா? You start crying for them அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள். and they will change அவர்கள் மாறுவார்கள். and they will cry with you. உங்களோடு கூட சேர்ந்து அவர்களும் As a அழுவார்கள். family you will begin to cry together for each other, குடும்பமாக நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் கண்ணீர் விட்டு அழ and ஆரம்பிப்பீர்கள். Jesus will come இயேசு வருவார், and turn all your sorrows into joy, உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். because he has gone through those path of tears. அந்த கண்ணீரின் பாதையில் அவர் கடந்து போய் இருக்கிறபடியா There will be resurrection in your life. உங்கள் வாழ்வில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். Let not your heart be troubled, உங்கள் இருதயம் கலங்காது and இருப்பதாக. God will give you wonderful people to cry with you, உங்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டு அழக்கூடிய அருமையான ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். and he will come and
He will cry and do miracles for you. அவரும் வருவார், அவரே கண்ணீர் விட்டு உங்களுக்காக அற்புதங்களையும் செய்வார். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். And you will cry on behalf of Jesus also for the other people, for the nation, and God will heal the land. மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக இயேசுவின் சார்பாக நீங்களும் கண்ணீர் விட்டு எழுங்கள். தேசத்துக்கு தேவன் சேமத்தை Then there was கொடுப்பார். another group of people who went in that procession from Bethany to Jerusalem. பெத்தானியாவிலிருந்து எருசலேம் வரைக்கும் அடுத்ததோர் கூட்ட மக்கள் பவனியாக சென்றார்கள். These are people who anointed the body of Jesus for his death. இயேசுவின் மரணத்திற்கென்று அவருடைய திரு சரீரத்துக்கு பரிமள தைலம் பூசி அபிஷேகம் பண்ணினவர்கள் இவர்களே. If you read John chapter 12 யோவான் 12ஆம் அதிகாரத்தை படித்தால் and verse 3, 3ஆம் வசனம் சொல்கிறது, just before the procession, Jesus had a meal together in a house of a man called Simon. எருசலேமை நோக்கி பவனியாக புறப்படுவதற்கு முன்பு சீமோன் என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய வீட்டிலே இயேசு பந்தி இருக்கிறார். You read about it in Luke chapter 7 also. லூக்கா 7ஆம் அதிகாரத்திலும் இதை குறித்து படிக்கிறோம். And Mary was serving, Martha was serving, மார்த்தாலும் மரியாளும் இங்கே பணிவிடை செய்கிறார்கள். and Lazarus was sitting by the side of Jesus. இயேசுவின் அருகே லாசருவும் பந்தி இருக்கிறார். But Mary brought a costly perfume and poured it on the feet of Jesus. மரியாளோ விலையேற பெற்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் திருப்பாதத்தில் பூசினாள். She wiped his feet அவரது திருப்பாதங்களை அவள் துடைத்தாள். with her hair. தன் தலைமயிரினால் And துடைத்தாள். in Luke chapter 7 and verse 38, லூக்கா 7:38ஆம் வசனம் சொல்கிறது, the Bible says that woman wept at the feet of Jesus for her அந்த sins. ஸ்திரீயானவள் தன் பாவங்களுக்காக இயேசுவின் திருப்பாதத்தில் கண்ணீர் சிந்தி அழுதாள். She repented before Jesus. இயேசுவுக்கு முன்பாக அவள் மனம் திரும்பினாள். And in verse 47, Jesus says, 47ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், her sins, which are many, are forgiven. அவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டன, Are forgiven. மன்னிக்கப்பட்டு விட்டன. Because she loved me much. என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே, She loved me much. இவளிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்திருக்கிறாள். Asking forgiveness for our sins is loving Jesus with all our நம்முடைய heart. பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதுதான் இயேசுவிடத்தில் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவதாகும். Amen. ஆமென். Many times we say, Lord, I love you, I love you, I love பல you. நேரங்களில் கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன் 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 என்று தான் சொல்லுகிறோம். But if we repent of our sins and we leave our sins before God and say, forgive me, Lord Jesus, he says, you have loved me so ஆனால் அந்த much. பாவங்களுக்காக மனம் திரும்பி அதை விட்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுவோம். Every time you ask Jesus to forgive you and you repent of your sins and leave those sins, you are pouring a costly ointment on the body of Jesus. பாவங்களுக்காக மனம் திரும்பி பாவங்களை விட்டு விலகி ஒவ்வொரு முறையும் இயேசுவே என்னை மன்னியும் என்று நீங்கள் கேட்கும் போதெல்லாம் விலையேற பெற்ற தைலத்தை உடைய திருப்பாதத்தில் பூசுகிறீர்கள். And Jesus said, இயேசு சொன்னார், this lady has poured the costly ointment on my body for my burial which is coming. இந்த ஸ்திரீயானவளோ வரப்போகிற என்னுடைய அடக்கத்துக்காகவே இந்த விலையேற பெற்ற தைலத்தை என் சரீரத்தின் மேல் பூசி இருக்கிறாள் என்றார். After Mary anointed the body of Jesus when he was இயேசு alive, உயிரோடு இருக்கும் பொழுது மரியாள் அவருடைய சரீரத்துக்கு தைலத்தை பூசின பின்னர் nobody else could anoint his body even after his death. அவருடைய மரணத்திற்கு பின்னர் வேறு யாராலும் அவருடைய சரீரத்துக்கு இப்படி பரிமள தைலம் பூசவே முடியவில்லை. Luke 23:53 to 56. லூக்கா 23:53 முதல் 56 வரையுள்ள வசனங்கள். Luke 24:1. லூக்கா 24 முதலாம் வசனம். When Jesus died, இயேசுவானவர் மரித்தபோது they wrapped his body with all the wound, with all the water and blood in a cloth and put it into the இரத்த grave. காயங்களோடு இருந்த இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரத்தை ஒரு மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கல்லறையில் வைத்தார்கள். Normally they would wash the body, பொதுவாகவே சரீரத்தை அவர்கள் கழுவுவார்கள். put perfume on the சரீரத்தின் body, மேல் பரிமள தைலம் பூசுவார்கள், spices on the body, சுகந்த வர்க்கம் பூசுவார்கள், embalm the body, சரீரம் கெடாதபடிக்கு பதப்படுத்துவார்கள், honor the dead body and then bury மரித்து it. போன சரீரத்துக்குரிய கனத்தை கொடுத்துதான் அடக்கம் பண்ணுவார்கள். But when Jesus died, it was Sabbath coming and so they had no time. இயேசுவானவர் மரித்த பொழுது ஓய்வு நாள் நெருங்கிக் கொண்டபடினால் அதற்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. It was the will of God not to adorn
the dead body of Jesus Christ. மரித்த இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரத்தை அலங்கரிக்க கூடாது என்பது தேவ சித்தமாகும். We are not here to adorn the dead body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மரித்த திரு சரீரத்தை அலங்கரிப்பதற்காக நாம் இங்கே இல்லை. Jesus wants us to adorn his living body, saying, you are alive. நீ உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய உயிருள்ள சரீரத்தை அலங்கரிக்கவே இயேசு விரும்புகிறார். And that's why he received the anointing of the perfume, the costly spice perfume from Mary, even when he was அவர் alive. உயிரோடு இருக்கும் பொழுதே, அதனால்தான் மரியாள் கொண்டு வந்து விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை பூச அனுமதித்தார். And when she repented of her sins and anointed Jesus, Jesus said, you have anointed my body already for my அவள் burial. தன் பாவங்களுக்காக மனம் திரும்பி இயேசுவின் திருப்பாதத்தில் தைலத்தை பூசிய பொழுது, முன்னமே என் சரீரத்தை அடக்கத்துக்கு நீ ஆயத்தம் பண்ணி விட்டாய் என்றார். And because she repented of her sins before Jesus and anointed his body, the body of Jesus rose up from the dead. இயேசுவுக்கு முன்பாக மனம் திரும்பி அவரது திருப்பாதத்தில் பரிமள தைலத்தை பூசினபடியினால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தது. And as you remember him through his body and blood and say, Father, forgive my sins, forgive me and wash me with your blood, you are anointing his body, and that is making him rise up as the resurrected Lord to forgive you and to bless you lifelong. ஒவ்வொரு முறையும் பலிபீடத்தண்டை வரும்பொழுது அவருடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து, பிதாவே என்னை மன்னியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு எழுந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாக நீங்கள் பரிமளத்தையும் பூசுகிறீர்கள். Mary could resurrect Jesus through her sacrifice and through her repentance. தன்னுடைய தியாகத்தின் மூலமும் மனந்திரும்புதலின் மூலமும் மரியாளால் இயேசுவை உயிரோடு எழுப்ப முடிந்தது. And finally, இறுதியாக there were another group of people who were in that procession on Palm Sunday towards Jerusalem. குருத்தோலை ஞாயிறன்று எருசலேமை நோக்கி அந்த பவனியிலே வேறொரு கூட்டத்தாரும் இருந்தார்கள். One was a thief, ஒருவன் திருடனாயிருந்தான். another group were jealous people, அடுத்த கூட்டத்தார் பொறாமை பிடித்தவர்களாய் இருந்தார்கள். and another group were questioning people with unbelief. வேறொரு கூட்டத்தாரோ அவிசுவாசத்தினால் ஜனங்களிடத்தில் கேள்வி கேட்டவர்கள். All these people went on a procession with இவர்கள் Jesus. எல்லாரும் இயேசுவோடு கூட பவனியாக போனார்கள். In your life also you will see all these people. உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இவர்கள் எல்லாரையும் காண்பீர்கள். One like Lazarus, who has to be a sign and a wonder for you to believe your mission in honor. ஒன்று இந்த பூமியிலே உங்களுக்காக நியமிக்கப்பட்ட திருப்பணியை விசுவாசிக்கக்கூடிய அடையாளமான லாசரு போன்று இருப்பார்கள். Another one like Mary, who repents and pours the ointment on அடுத்த Jesus. கூட்டத்தார் மனம் திரும்பி இயேசுவின் மீது பரிமளத்தையிலும் பூசுகிற கூட்டமாயிருக்கும். And another one, people who cry with you. அடுத்தவர்கள் உங்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறவர்களாய் இருப்பார்கள். And also there is another group of thieves who come along with அதோடு you. கூட உங்களோடு கூடவே வருகிற திருடர்களின் கூட்டமும் இருக்கும். So Jesus allowed all these people to come with him so that he could break the power of the flesh and he could protect you. மாம்சத்தின் வீரியத்தை உடைத்தெறிந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தனை கூட்டமும் தம்மோடு கூட சேர்ந்து பயணிக்க இயேசு அனுமதித்தார். So it was not only on the cross Jesus bore all our sins, our weaknesses, our sorrows and our pain. நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், துக்கங்கள், வேதனைகள் அனைத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்தது மட்டுமல்ல. It started from the Palm Sunday procession itself, when he carried everybody's burden on himself. எல்லாருடைய பாரத்தையும் தன் மீது அவர் சுமந்த குருத்தோலை ஞாயிறு பவனி என்றே எல்லா படலங்களும் ஆரம்பித்து விட்டன. Who was that thief? அந்த திருடன் யார்? John 12 and verse 4. யோவான் 12:4. It was Judas, the disciple of Jesus. இயேசுவின் சீஷனாயிருந்த யூதாசே அவன். You know, when Mary anointed Jesus with the costly மரியாள் perfume, அந்த விலையேற பெற்ற தைலத்தை இயேசுவின் பாதத்தில் பூசிய போது who cried out? முறையிட்டது யார் தெரியுமா? Who was angry? யார் கோபம் கொண்டது தெரியுமா? The disciple of இயேசுவின் Jesus. சீஷன்தான். He said, why waste this costly ointment on Jesus? இந்த விலையேற பெற்ற தைலத்தை ஏன் இயேசுவின் மேல் வீணாக்க வேண்டும் என்றான். Why waste so much money on God's தேவனுடைய service? சேவையில் ஏன் இவ்வளவு அதிக பணம் விரயமாக வேண்டும்? Why waste so much money on God's தேவனுடைய servants? ஊழியர்களுக்காக ஏன் இவ்வளவு பணத்தை வீணாக்க வேண்டும்? The disciple of Jesus. இயேசுவின் சீஷன்தான். Why was he shouting like ஏன் அவன் that? இப்படி கூப்பாடு போட்டான்? The Bible வேதம் says, சொல்லுகிறது,
because he did not care for the poor, but he was a thief himself. ஏழைகள் எளியவர்கள் நலனில் அக்கறை இருந்ததினால் அல்ல, அவன் திருடனாயிருந்தபடியால் அப்படி சொன்னதாக வேதம் குறிப்பிடுகிறது. Even though he was a disciple of Jesus, he was stealing from the money bag of Jesus. இயேசுவின் சிஷ்யனாகவே இருந்தாலும் இயேசுவின் பணப்பையில் இருந்து அவன் திருடிக் கொண்டுதான் இருந்தான். Jesus had no money for himself, only ministry money. இயேசு தமக்கென்று ஒரு பணத்தையும் பெற்றிருக்கவில்லை, ஊழிய பணம் தான் அது. From that money, ministry money, Judas was அந்த stealing. ஊழிய பணத்திலிருந்து யூதாஸ் திருடிக் கொண்டிருந்தான். That's why he was angry when that woman honored Jesus. ஆகவேதான் அந்த ஸ்திரீ இயேசுவை கனம் பண்ணிய பொழுது அவன் கோபத்தில் சீறினான். He said, அவன் சொல்லுகிறான், she should have sold that money and given to me to put it in my bag, so that I can say I am caring for the poor and eating that money myself. அந்த தைலத்தை அதிக பணத்துக்கு விற்று என்னிடத்தில் கொடுத்திருந்தால் அதை என் பணப்பையிலே போட்டு நான் ஏழைகளை பராமரிக்கிறேன் என்று சொல்லி என் வாயில் போட்டிருப்பேன் அல்லவா என்று அங்கலாய்க்கிறான். Even today many times we are thieves. இன்றைக்கும் பல வேளைகளில் நாமும் திருடர்களாகத்தான் இருக்கிறோம். Malachi 3:8 and 9. மல்கியா 3:8-9 வசனங்கள். God says, தேவன் சொல்லுகிறார், will a man rob God? மனுஷன் தேவனை கொள்ளையிடலாமா என்று கேட்கிறார். Yet you have robbed me ஆகிலும் நீங்கள் என்னை கொள்ளையிட்டீர்கள் in your tithes and in your உங்கள் offerings. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்கிறார். You have not given your tithes to me and my ministry. நீங்கள் எனக்கும் என் ஊழியத்துக்கும் உரிய என் தசம பாகத்தை கொடுக்கவே இல்லை. You have robbed நீங்கள் me. என்னை கொள்ளையிட்டிருக்கிறீர்கள். You have robbed நீங்கள் me. என்னை வஞ்சித்து என்னை கொள்ளையிட்டீர்கள். Judas was robbing Jesus. யூதாஸ் இயேசுவையே கொள்ளையிட்டுக் கொண்டிருந்தான். If we don't give our tithes and our offerings to God's ministry, God says you are robbing தேவனுடைய me. ஊழியத்துக்கு நம்முடைய தசமபாகம் காணிக்கையை செலுத்தவில்லை என்றால் நாம் தேவனை கொள்ளையிடுகிறோமாம். He says you are cursed with a நீங்கள் curse. சாபத்தினால் சபிக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். Because Judas was stealing from the purse of இயேசுவின் Jesus. பணப்பையிலிருந்து யூதாஸ் திருடிக் கொண்டிருந்தபடியினால், Because he did not allow people to honor Jesus with their offerings, ஜனங்கள் தங்கள் காணிக்கைகளினால் இயேசுவை கனம் பண்ணவன் அனுமதியாததினால், but was stealing those அந்த offerings, காணிக்கைகளை திருடிக் கொண்டிருந்ததினால் the spirit of betrayal came upon Judas. காட்டிக் கொடுக்கும் துரோக ஆவி யூதாசை ஆட்கொண்டது. It's an evil spirit. அது ஒரு பொல்லாத ஆவியாகும். It came upon Judas. அது யூதாசை ஆட்கொண்டது. Even today it comes upon such people அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கும் அது பிடித்துக் who கொண்டிருக்கிறது. are not faithful to God. தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களை பிடிக்கிறது. That's why they speak against God's people. அதனால்தான் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் They பேசுகிறார்கள். file cases against God's people. தேவ ஜனங்களுக்கு எதிராக வழக்குகளையும் தொடுக்கிறார்கள். They write unjust things on social media. சமூக வலைதளங்களிலே அவதூறானவைகளை எழுதி பரப்புகிறார்கள். Alas, ஐயோ, they have the spirit of betrayal on them. காட்டி கொடுக்கும் துரோக ஆவி அவர்கள் தங்கள் மீது சுமந்து And திரிகிறார்களே. like Judas worked with the high priest to betray Jesus, இயேசுவை காட்டி கொடுக்க பிரதான ஆசாரியர்களுக்கு கைக்கூலியாய் யூதாஸ் இருந்தது such போலவே people work with high powers to stop God's ministry and God's servants. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஊழியத்தையும் தேவ ஊழியர்களையும் தடுக்கும்படி உயர்ந்த அதிகாரிகளோடு கைக்கூலிகளாய் For the இருக்கிறார்கள். sake of money, பணத்துக்காக alas, they betray Jesus and his people. ஐயோ, இயேசுவையும் அவரது ஜனங்களையும் காட்டி But கொடுக்கிறார்களே. finally, what happened to Judas? ஆகிலும் இறுதியாக யூதாசுக்கு என்ன He நேர்ந்தது? committed suicide. அவன் தற்கொலை செய்து His கொண்டான். end was miserable. அவன் முடிவு But பரிதபிக்கப்படத்தக்கதாக such இருந்தது. people also were coming with Jesus in the final procession. அப்படிப்பட்டவர்களும் கூட இயேசுவின் இறுதி யாத்திரையில் உடன் What did வருகிறார்கள். Jesus do? இயேசு என்ன செய்தார்? Did he dismiss him? இயேசு அவனை பதவி Did நீக்கம் he ask செய்தாரா? for an angel to come and finish him off? ஒரு தேவதூதன் இறங்கி வந்தவன் கதையை தீர்த்து கட்டும்படி Jesus சொன்னாரா? loved him இயேசு அவனிடத்தில் அன்பு and said, கூர்ந்தார். friend, wherefore have you come? சிநேகிதனே, எதற்காக வந்திருக்கிறாய் என்று அன்பொழுக Our கேட்டார். business is not to fight these people. இவர்களை எதிர்த்து போராடுவது நம்முடைய You கடமை can அல்ல. never fight these thieves. இந்த திருடலை எதிர்த்து ஒரு நாள் நீங்கள் சண்டையிட்டு But ஜெயிக்க love முடியாது. ஆனால் அவர்களை They will நேசியுங்கள். go to the end of God's plan for their lives. அவர்களே தங்கள் வாழ்க்கை குறித்த தேவ திட்டத்தின் முடிவை வருவித்துக் Many கொள்வார்கள். years ago, அநேக பல ஆண்டுகளுக்கு there முன்பதாக was a head of a denomination who was dying. ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் மரித்துக் கொண்டிருந்தார். His wife sent a message. அவருடைய மனைவி செய்தி அனுப்பினார். Before he dies, he wants to meet you, brother Dinakaran. அவர் மரிக்கும் முன்பதாக சகோதரன் தினகரனே உங்களை பார்க்க விரும்புகிறார் என்று அனுப்பினார்கள். வாருங்கள், My father and I flew to that city.
நானும் என் தந்தையும் அந்த பட்டணத்துக்கு பறந்து We போனோம். never knew who he was, அவர் யார் என்று ஒருபோதும் எங்களுக்கு because தெரியாது. he and his church members were asking us to come. Desperately we went. அவர்களும் சபை அங்கத்தினரும் வரும்படி வருந்தி அழைத்தபடியினால் நாங்கள் அங்கே சென்றோம். He was in the sick bed. வியாதி படுக்கையில் முடங்கி கிடந்தார். Hundreds of people around his house, வீட்டை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். and they had put the cloth till his neck. அவருடைய கழுத்து வரை துணியை போர்த்தி வைத்திருந்தார்கள். He was gasping for breath. அவர் மூச்சு விட போராடி கொண்டிருந்தார். When he saw my father, என் தந்தை அவர் பார்த்தவுடனே, he said, "I'm so happy you came." ஐயா நீங்கள் வந்தீர்களே, எனக்கு மிகவும் சந்தோஷம் என்றார். We thought he will ask my father to pray for his healing. தான் சுகமடையும்படி என் தந்தையிடம் ஜெபிக்கும்படி கேட்பார் என்று நாங்கள் எண்ணினோம். He said, "I have not asked you to come to pray for my healing. ஐயா என் சுகத்துக்காக ஜெபிக்கும்படி உங்களை நான் வரும்படி அழைக்கவில்லை. I'm going to die. நான் சாகப் போகிறேன். My time has come. என் நேரம் வந்து விட்டது. But I have to meet God now. ஆனால் நான் இப்பொழுது தேவனை சந்திக்க வேண்டுமே. I called you, Brother Dinakaran, to ask forgiveness from you. சகோதரர் தினகரன் அவர்களே, உங்களிடத்திலே மன்னிப்பு கோரதான் உங்களை அழைத்தேன். Without knowing you, உங்களை யார் என்று தெரியாமலேயே, we have no connection. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. When some people ask me about you, ஒரு சிலர் உங்களை குறித்து இடத்தில் கேட்டபோது I spoke wrong things. தவறான காரியங்களை சொல்லிவிட்டேன். I didn't know about you, but I spoke wrong things. உங்களை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாதனால் தவறானவைகளை Now பேசிவிட்டேன். I'm going to die. இப்பொழுதோ நான் மரிக்கப் போகிறேன். I have to meet God. நான் தேவனை சந்திக்க வேண்டுமே. I want to go to heaven. நான் பரலோகத்துக்கு போக வேண்டுமே. Yes, it's true. I have built churches after churches. சபையின் மேல் சபைகளை நான் கட்டி எழுப்பியது உண்மைதான். But I have to go to meet God all alone now. ஆனால் இப்பொழுது நான் தன்னந்தனியே தேவனை சந்திக்க வேண்டுமே. Say one word that you have forgiven me, Brother Dinakaran. சகோதரன் தினகரன் அவர்களே, என்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை I சொல்லுங்கள். close my eyes நான் என் கண்களை மூடி விடுகிறேன். with the hope of going to heaven. பரலோகம் போவேன் என்று நம்பிக்கையோடு மூடுவேன். Because he was a righteous man. அவர் நீதிமான் என்பது உண்மைதான். Such righteousness. அவ்வளவு நீதி நிறைந்தவர். Otherwise he would not have called my father. இல்லாவிட்டால் என் தந்தை எப்படி வருந்தி அழைத்திருந்திருக்க We மாட்டாரே. cried for ourselves எங்களுக்காக நாங்கள் கண்ணீர் விட்டு அழுதோம். and said, "Lord, give us this heart." ஆண்டவரே, இந்த இதயத்தை எங்களுக்கு தாரும் என்றோம். But it is dangerous to speak against God's church and God's people தேவனுடைய சபைக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக பேசுவது அபாயகரமானதாகும். without doing anything for God, தேவனுக்காக ஒன்றையும் செய்யாமல் stealing from God, தேவனிடமிருந்து திருடிக் கொண்டிருப்பது. but speaking against Jesus. ஆனாலும் இயேசுவுக்கு விரோதமாய் எதிர்த்து பேசுவது. Judas was like that. யூதாஸ் அப்படிப்பட்டவனாய் இருந்தான். But Jesus said, ஆனால் இயேசுவோ சொன்னார், "Let me call him my friend. என் சிநேகிதனே என்று நான் அவனை அழைக்கிறேன். Let me call him my friend." நான் அவனை என் சிநேகிதனே என்று There அழைக்கட்டும். was no blood in the hands of Jesus against Judas. யூதாசுக்கு எதிராக இயேசுவின் கைகளில் எந்த இரத்த பழியும் இல்லை. He loved him till the end. முடிவு பரியந்தமும் இயேசு யூதாசை No நேசித்தார். Judas could put Jesus in the grave forever. எந்த ஒரு யூதாசாலும் இயேசுவை நிரந்தரமாய் கல்லறைக்குள் அடைக்க முடியவில்லை. He gave him up to the cross, சிலுவை வரைதான் அவரை ஒப்புக் கொடுத்தான். which was God's will. அது தேவனுடைய திரு சித்தமாகும். But Jesus rose up from the dead, இயேசுவோ மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்தார். even though Judas died forever. யூதாஸ் என்றென்றைக்கும் அழிந்து You will போயிருந்தாலும் live forever நீங்களோ என்றென்றைக்கும் as you வாழ்ந்திருப்பீர்கள். are the child of நீங்கள் God. தேவனுடைய பிள்ளையாக Do இருக்கிறதினால், the will of தேவ God. சித்தத்தை செய்கிறபடியினால் Never worry about these ஒருபோதும் இவைகளை things. குறித்து கலங்கி Your கவலைப்படாதீர்கள். own life will be full of உங்கள் முழு miracles. வாழ்க்கையும் அற்புதங்களால் நிரம்பி வழியும். When you bring miracles to others, witnessing about Jesus and his sacrifice, you will experience miracles in your family. இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அவருடைய தியாக பலி எடுத்துரைப்பதன் மூலம் நீங்கள் மற்றவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும்போது உங்கள் குடும்பங்களும் அற்புதங்களை காணும். Finally, இறுதியாக the questioning people, கேள்வி கேட்கும் மக்கள் கூட்டம். the Greeks were full of wisdom, were in that crowd. அந்த கூட்டத்துக்குள்ளே ஞானம் நிறைந்திருந்த கிரேக்கர்களும் இருந்தார்கள். They came to see Jesus to question him. இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கவே அவரை நாடி வந்தார்கள். They said, "Prove yourself that you are God, Jesus." இயேசுவே, நீர்தான் தேவன் என்றால் உம்மை நிரூபித்து காட்டும் என்றார்கள். Today also people ask, "Can you prove Jesus is God?" இயேசுதான் கடவுள் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று இன்றைக்கும் கேட்கிறார்களே. They want to question Jesus. இயேசுவையே கேள்வி கேட்க விரும்புகிறார்கள். You can never find Jesus with your intellect. உங்கள் புத்தி கூர்மையினால் ஒருபோதும் இயேசுவை நீங்கள் காண முடியாது. You can find Jesus only with your உங்கள் heart. இருதயத்தின் மூலம் தான் இயேசுவை நீங்கள் கண்டடைய முடியும். Love. அன்பு, Love. அன்பு, Love. அன்பு, Love. அன்பு. Yes, they wanted to
ask Jesus and defend himself before them. தங்கள் கேள்வியினால் இயேசுவை மடக்கியவர்களுக்கு முன்பாக இயேசு தற்காப்பு செய்ய விரும்பினார்கள். Jesus never defends himself before the unbelieving and the questioning people. அவிசுவாசிகளாய் எதிர்கேள்வி கேட்போருக்கு முன்பாக இயேசு ஒருபோதும் தடுப்பாட்டத்தில் இறங்குவதில்லை. Look at the devil. பிசாசை பாருங்கள். He said to Jesus இயேசுவிடமே சொல்லுகிறான். in Luke 4:2-3, லூக்கா 4:2-3 வசனங்களில், if you are the son of God, jump from the pinnacle of the temple. நீ தேவனுடைய குமாரனேயானால் தேவாலயத்தின் உப்பரியில் இருந்து கீழே குதியும். But Jesus said, get thee behind me, Satan. இயேசுவோ எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்றார். I don't need to defend myself showing that I am the son of God. நான் தேவ திருக்குமாரன் என்று தான் உமக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. You don't need to defend yourself to show that you are the child of God. நீங்களும் தேவனுடைய பிள்ளைதான் என்று விளங்க பண்ணுவதற்கு உங்களுக்காக வக்காலத்து வாங்க வேண்டியதில்லை. Jesus is the son of God. இயேசு தேவ திருக்குமாரனே. Matthew 16:22-23. மத்தேயு 16:22-23 வசனங்கள். Peter came and told Jesus, பேதுரு வந்து இயேசுவிடம் சொல்லுகிறார், Jesus, இயேசுவே, you are God's son. நீ தேவ திருக்குமாரன். How can you go to the cross? நீர் எப்படி சிலுவைக்கு போகலாம்? Oh, you should not die on the cross. இல்லை, நீ சிலுவை மரத்தின் மேல் மரிக்க கூடாது. Remember, you have all the power to overcome your enemies. உம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ள சகல வல்லமை உமக்கு இருக்கிறதை நினைத்து பாரும். Jesus said, get thee behind me, Satan. எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று இயேசு சொல்லிவிட்டார். Peter, you are thinking the thoughts of men. பேதுருவே, நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். This is not the heart of God for இது me. என்னை குறித்து தேவனுடைய இருதயத்தின் எண்ணமல்ல என்றார். Jesus said, இயேசுவானவர் சொன்னார், praying to God, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். oh God, தேவனே, the Greeks are asking for a sign, கிரேக்கர்கள் ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள். saying, if I am the son of God, why should I go to the cross? நான் தேவ திருக்குமாரனேயானால் ஏன் சிலுவைக்கு போக வேண்டும் என்று என்னை நிர்பந்திக்கிறார்கள். And my disciple is saying, if I am the son of God, why should I go to the cross? நான் தேவ திருக்குமாரனேயானால் நான் என் சிலுவைக்கு போக வேண்டும் என்று என் சீஷனே என்னை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரே. Should I pray, save me from the cross, Lord? சிலுவையிலிருந்து என்னை காப்பாற்றி இரட்சியும் என்று நான் ஜெபிக்க வேண்டுமோ? John 12:27. யோவான் 12:27. Should I pray, save me from the cross? சிலுவைக்கு என்னை நீங்களாக்கி தப்புவியும் என்று நான் ஜெபிக்க வேண்டுமோ? Or should I say, Lord, glorify your name? அல்லது உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்ல Even வேண்டுமோ? if I go through the cross, oh Lord, glorify your name. சிலுவையினூடாக நான் போக நேர்ந்தாலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை And a மகிமைப்படுத்தும். voice came from heaven பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது, saying, I have glorified my name, நான் என் திருநாமத்தை மகிமைப்படுத்தினேன், and I will glorify it again. இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று உரைத்தது. I will glorify it again. நான் இன்னமும் மகிமைப்படுத்துவேன். And Jesus gave up his life to go to the cross. சிலுவைக்கு போக இயேசு தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். It was by going through the cross he proved that he was the son of God. சிலுவைக்கு போனதன் மூலம்தான் இயேசு தாம் தேவ திருக்குமாரன் என்பதை பலமாய் ரூபித்தார். In Luke 9:23, லூக்கா 9:23, Jesus says, if a man does not deny himself daily and follow me, carrying his cross, he can never follow me. ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரவில்லை என்றால் எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். Today, my friend, இன்றைக்கும் என கண்பானவர்களே, God's path may not be just glory, blessings, honor, praise in your life. It will be only through a cross if you want to follow him. நீங்கள் அவரை பின்பற்ற விரும்பினால் உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய பாதை வெறும் ஆசீர்வாதம், கனம், துதி, புகழ் என்று இல்லாமல் அது வெறும் சிலுவையாக மாத்திரமே இருக்கும். But you will overcome the death of the cross and you will rise up on the third day. ஆனால் நீங்களோ சிலுவையின் மரணத்தை வென்று வெற்றி வாகையோடு மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்புவீர்கள். No wicked man can stand against you. எந்த துஷ்ட மனிதனும் எதிர்த்து நிற்க முடியாது. The Palm Sunday is the God of resurrection. குருத்தோலையின் தேவன் உயிர்த்தெழுதலின் தேவனாயிருக்கிறார். From death to resurrection. மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு That is going to be our path. அதுவே நம்முடைய பாதையாய் இருக்க போகிறது. Jesus said, இயேசு சொன்னார், I am the life. நானே ஜீவனும் I am the resurrection. நானே உயிர்த்தெழுதலுமாய் He இருக்கிறேன். who believes in me, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ though he were dead, அவன் மரித்தாலும் yet he shall live. பிழைப்பான் என்றார். God will make you live. தேவன் உங்களை பிழைத்திருக்கும்படி செய்வார். Because Jesus has paid the price. இயேசு கிரயம் செலுத்தி இருக்கிறபடி Shall we honor him? நாம் அவரை கனம்
கனப்படுத்துவோமா? Shall we close our eyes and look up to யாவரும் கண்களை Jesus? மூடி இயேசுவையே நோக்கி பார்ப்போம். Let us check up our heart. நாம் நம்முடைய இருதயங்களை சோதித்து ஆராய்ந்து பார்ப்போமாக. Do we have repentance before God like Mary? தேவனுக்கு முன்பாக நாம் மரியாளை போல மனம் திரும்புதலோடு இருக்கிறோமா? Let us repent. நாம் மனம் திரும்புவோம். Ask Jesus to cleanse us. இயேசு நம்மை சுத்திகரிக்கும்படி மன்றாடுவோம். Wash us with His blood. தம் இரத்தத்தால் நம்மை கழுவும்படி கேட்போம். And pour that costly ointment on Jesus this morning. விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை இந்த காலை நேரம் இயேசுவின் மேல் Say, பூசுவோம். forgive me, Lord. என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். Forgive my husband, என் கணவரை மன்னித்து விடும். my wife, என் மனைவியை மன்னியும். our children. எங்கள் பிள்ளைகளை மன்னித்தருளும். Lord, forgive us. கர்த்தாவே எங்களை மன்னிப்பீராக. Help us to leave all the wicked ways. எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்வீராக. Wash us with your blood. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவுவீராக. Now as you do that, இப்போதும் நீங்கள் இப்படி செய்யும் போது we are all pouring the costly ointment on Jesus even on this Palm Sunday. இந்த குருத்தோலை என்றும் விலையேற பெற்ற தைலத்தை நாம் யாவரும் இயேசுவின் மேல் பூசுகிறோம். We are honoring the Lord. கர்த்தரை நாம் கனம் பண்ணுகிறோம். How much He should be happy over us. எவ்வளவாய் நம் மீது அவர் சந்தோஷப்பட வேண்டும். Now He will make us see the resurrection. இப்போதும் அவர் நம்மை உயிர்த்தெழுதலை காண He'll செய்வார். make us see the resurrection. உயிர்த்தெழுதலை நாம் காணும்படி அனுகிரகிப்பார். Lord, resurrect every soul. கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்துமாவையும் உயிர்ப்பிப்பீராக. Resurrect everyone's soul, Lord. ஒவ்வொருவரின் ஆத்துமாவையும் உயிரோடு எழுப்பும் ஆண்டவரே. Let every soul which says, I have sinned, be forgiven, and the sinful nature be removed by your power, Lord Jesus. பாவங்களை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் மன்னிப்பை பெற்று உம்முடைய வல்லமையினால் எல்லா பாவ சுபாவங்களும் நீக்கப்படுவதாக. Now, Lord, we pray for resurrection. எப்போதும் கர்த்தாவே உயிர்த்தெழுதலுக்காக வேண்டுதல் செய்கிறோம். Lord, let the power that raised Lazarus from the grave and raised you from the grave come upon everybody's body, family and finances and resurrect them right now. கல்லறைக்குள் சமாதியான லாசருவையும் மரித்த உம்மையும் உயிரோடு எழுப்பின வல்லமை இப்பொழுது எல்லாருடைய சரீரங்களுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக, பண ஆசீர்வாதங்களுக்குள்ளாக வந்து உயிர்த்தெழ செய்வதாக. Thank you, Lord, you are doing that right now. இப்பொழுது நீர் இதை செய்கிறபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. My friend, do not cry over your problems anymore, but believe right now Jesus is resurrecting you over every one of your problems. எனக்கு அன்பானவர்களே, இனி உங்கள் பிரச்சனைகளுக்காக நீங்கள் கண்ணீர் விடாமல் இயேசு உங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து உயிரோடு எழுப்புகிறதை விசுவாசியுங்கள். The costly ointment of seeking forgiveness, He is resurrecting you right now. மன்னிப்பை நாடுகிற விலையேற பெற்ற தைலத்தை அவர் மீது நீங்கள் பூசுகிறபடியினால் இப்பொழுதே உங்களை அவர் உயிரோடு எழுப்புகிறார். Come on, praise Him. அவரை ஸ்தோத்திரியுங்கள். Just believe. விசுவாசியுங்கள், அது போதும். Just believe. நம்புங்கள். I will obey you. நான் உமக்கு கீழ்ப்படிவேன். I will obey you. நான் உமக்கு கீழ்ப்படிவேன். Jesus walked that path from Bethany to Jerusalem to end the journey in the cross. சிலுவையில் தம் இறுதி யாத்திரையை முடிக்கும்படியாக இயேசு பெத்தனியா முதல் எருசலேம் வரை பவனி வந்தார். But God raised Him up. ஆகிலும் தேவனோ அவரை எழுப்பினார். Today, would you surrender your life to Jesus? இன்றைக்கும் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? Tell Him, I am not going to complain. இனி நான் குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள். I am not going to ask you questions, Lord. Why? ஏன் 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 என்று இனி நான் உம்மிடத்தில் கேள்வி கேட்கவே மாட்டேன் என்று சொல்லுங்கள். I will say, let your name be glorified through my life. என் வாழ்க்கையின் மூலம் உம்முடைய திருநாமம் மகிமைப்பட கடவுது என்று மாத்திரமே Shall we சொல்லுவேன். surrender to God? நாம் நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா? Through us, the world will see God's light. நம் மூலம் தேவனுடைய பேரொளியை இந்த உலகம் காணும். Now God's light is coming into us to fulfill God's will in our lives. நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேறும் பொருட்டு இப்போதும் தேவனுடைய வெளிச்சம் நமக்குள் Just வருகிறது. surrender to Jesus. இயேசுவிடம் அர்ப்பணித்து விடுங்கள்.